ஹாய் ஆல். நம்ம லைஃப் வந்து பர்ஃபெக்டே இல்லை. நம்மளுக்கு சில பேர் வந்து துரோகம் செய்வாங்க, சில பேர் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் கஷ்டத்தை கொடுத்து நம்மளை ஹர்ட் பண்ணுற பீப்புள் நிறைய பேர் இல்லையா? உங்களோட லைஃப்பில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்திருப்பீங்க. பட் டு யூ ப்ரே ஃபார் தெம்? பட் ஜீசஸ் சேஸ் லவ் யூ எனிமீஸ். உங்களோட எனிமீஸை நீ நேசிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நான் நேசிக்கிறது? மேபி நீங்கள் அவங்கள ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருக்கலாம், மேபி நீங்கள் அவங்கள தூரத்தில் வச்சு தள்ளியே இருக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா அவங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் தேவைப்படுது. ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்க மறக்காதீங்க. ப்ரே ஃபார் தெம். கடவுளே, அவங்க பண்ண துரோகம், எனக்கு அவங்க பண்ண காரியங்கள் வந்து அவங்க மற்றவங்களுக்கு பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல ஹெல்த்து கொடுங்க, அவங்கள நல்லா ப்ளெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒருவேளை அவங்க வந்து உங்கள் எதிரில் வந்தாலும், ஒருவேளை அவங்க எதிரில் இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு டாக், தயவு செஞ்சு பேசுங்க. பேசுறதுல ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஜஸ்ட் டாக். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, போதும். ஒருவேளை அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா 4 வார்த்தை கடவுள் பற்றி சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. பிகாஸ் யூ நீட் டு லவ் யூ எனிமீஸ். நேசிங்க, அவ்வளோதான். நேசிங்க. இதில் அவங்க சிம்பிள் வேர்ட் இஸ், அவங்கள அகெயின்ஸ்ட் நம்ம எதுவும் செய்யக்கூடாது, அவ்வளோதான். என்னை இப்படி பண்ணிட்டான், நான் என்ன பண்ணணும்? திருப்பி அவனுக்கு ரிவெஞ்ச் எடுத்து நான் வந்து அவர் மேலே நான் வந்து இந்த காரியத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அப்போ நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? ரிவெஞ்ச் எடுக்க அவசியமே இல்லை. லெட்ஸ் நாட் டேக் ரிவெஞ்ச், அது அவசியமே இல்லை. ரிவெஞ்ச் இஸ் மைண்ட், ஐ வில் ரீப் இதே மாதிரி எங்கே காட் சொல்கிறாரு? ரோமன்ஸ் சாப்டரில் வருது இல்லையா? லெட் காட் டீல் வித் தெம். நம்மளோட வேலை என்ன? லெட்ஸ் லவ் அவர்